இன்னைக்கு நம்ம வெல்கம் டு டெரி ஃபிஃப்த் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோடு ஓப்பனிங்கில் நம்ம ஹேலரும் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த டேனியலோட மைண்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பானா. ஆனால் அதில் சொன்னதுக்கப்புறம் வாயிலேருந்து ஏதோ போகிற மாதிரி போயிட்டு அவன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ரூம்குள்ளே வந்து ஜென்ரலுமே என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சதானே ஹேலரூனை பார்த்து கேட்கும்போது எஸ் கிடைச்சிருச்சுங்கிறான். அது இப்போ நடந்தது எல்லாத்தையுமே மேஜர் ஹேண்ட்லூன் பார்த்துருப்பார்ல. யோ என்னையா நடக்குதுங்கன்னு அந்த ஜென்ரலை பார்த்து அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு இருந்தா. பதறாத, நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் சரியான மேஜர் ஹேண்ட்லூனை காம் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் அடிப்பட்ட நம்ம மார்ஜுங்கிற புள்ளைய இன்ஃபர்மரியில வச்சிருந்திருக்காங்களா, அவளை மீட் பண்றதுக்காக லில்லியும் வந்திருக்கா. ஏன் லில்லி தான் கண்ணை குத்திட்டா அப்படின்னு சொல்லி அவளை போலீஸ்க்கு இதை அரெஸ்ட் பண்ணிட்டு போகலையான்னு பார்த்தா கிடையாது. மார்ஜ் வந்து தன்னோட கிளாஸ், அவ சோட புட்டி தானே, ஸோ தான் கிளாஸ் உடஞ்சு கண்ணில் கீறிடுச்சு அப்படின்னு போய் சொல்லியிருந்திருப்பா. பசங்க எல்லாருமே லில்லி தான் இதை பண்ணின மாதிரி தெரிஞ்சிருக்குல்ல வந்து பார்த்ததுக்கு. ஸோ அதையுமே இந்த மாதிரி அவ எனக்கு உதவி பண்ணதா ட்ரை பண்ணா, அது உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி மார்ஜ் அடிப்பட்டவளே சொன்னங்காட்டி எல்லாரும் இப்போ லில்லியை விட்டுட்டாங்க. ஆனா மார்ஜ் ஏன் அவ கண்ணு வந்து இந்த நத்த மாதிரி மாறிச்சுல, இந்த விஷயத்த ஏன் சொல்லலைன்னா, ஏற்கனவே இப்படி ஏடாகுடமான விஷயத்த லில்லி சொன்ன காரணத்தால தான் அவளை அசைலமில் போட்டிருந்தாங்க. மேபி நமக்கும் அந்த நிலைமை வந்துருமோ தான் போய் சொல்லியிருந்திருப்பா. ஆனா எப்படியோ அவளுக்கு என்ன நடந்துச்சோ அதை உண்மைதான் அப்படின்னு நம்புற அளவுக்கான ஒரு ஆளா இங்க லில்லி கூட இருக்கிறாங்க போது அந்த மார்ஜுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இருந்தாலும் இது திருப்பி நடக்கும்னா நான் என்ன பண்றதுங்கிற மாதிரி செமையா பயப்படக்குள்ள, அதுக்கு லில்லி கவலைப்படாத, அது திருப்பி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கண்டிப்பா அடுத்த தடவை நாங்க எல்லாருமே உங்க கூட இருப்போம்னு சொல்லி மார்ஜை கட்டி பிடிச்சிக்கிறா. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் மீட்டிங் போடுறதுக்காக அந்த தனி டேங்க் இருக்குதுல்ல, அங்கதான் நடந்து வந்துட்டு இருப்பாங்களா. அப்போ ராணி என்னன்னா, மேபி அவளுக்கு என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னா கரெக்டா இருக்குன்னு கேட்கல, நம்ம என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த போய் சொல்லும் போதே போலீஸ் நம்மளதான் ஒரு மாதிரி சந்தேகமா பார்த்தாங்க. உப்பா அவ என்ன பார்த்தாங்கிற விஷயத்த மட்டும் போய் போலீஸ்ல சொன்னான்னு வையன், நான் தான் அவளை காயப்படுத்தினேன் அப்படின்னும் மார்ஜ் ஃப்ரெண்டை போட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அடிப்பட்டாலுமே பரவாயில்லன்னு அவ பொய் சொல்லியிருந்திருக்காங்கிற மாதிரி போலீஸ் முடிவு பண்ணி என்னதான் டார்கெட் பண்ணுவாங்கன்னு சொல்லக்குள்ள, அதுக்கு ரிச் என்னன்னா, நீ சொன்னாலும் சொல்லினாலும் நீ தான் பண்ணு ஸ்கூலே நம்புதுங்கிற விஷயத்த உடச்சுட்டுருவான். அதுக்கப்புறம் மேலே வந்து அட்டியை போட்டு டிஸ்கஸ் பண்ணான்னு இருக்கக்குள்ள அங்க ஒரு சின்ன எல்லோ கலர் டென்ட் ஒன்று இருக்கும். அதுக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி தெரிய பயங்கரமா பயந்து போயிட்டு யாரா இருந்தாலும் வெளியில வாங்கடான்னு கட்டையெல்லாம் எடுத்து தயாரா இருப்பானுங்க. ஆனா தட்டு மாதிரி யாரும் எனக்கு உதவி பண்ணுங்களேன்னு நம்ம மேட்டி வருவான். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பென்னி வைஸ் கிட்ட மாட்டிருப்பான்ல, அவனே தான். பேரலா நம்ம ஜெனரல் ஸ்ட்ரா மேஜர் ஹேண்ட்லூன் கிட்ட இந்த மாதிரி இந்த டெரி டவுனை சுத்தி ஒரு 13 பில்லர்ஸ் இருக்காம, அந்த பில்லருங்கிறது அந்த நட்சத்திரத்தோட பகுதியை தான் சொல்றாங்க. நம்ம ஹேலரூன் டேனியலோட மைண்ட்ல போய் பார்த்துருப்பார்ல, ஸோ அந்த விஷயத்தை தான் இப்போ ஜெனரல் ஸ்ட்ரா வந்து நம்ம ஹேண்ட்லூனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த டெரி டவுனை சுத்தி அந்த 13 பில்லருங்கிறத வச்சு அந்த இட்டு பென்னி வைஸ் வந்து வெளியில வராத மாதிரி இவங்க ட்ராப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு இன்னும் அது பென்னி வைஸ் இட்டு அப்படிங்கிற பேர்லாம் தெரியாது, என்னமோ ஒன்று இருக்கு அவ்வளோதான். இட்டு அப்படிங்கிறதுக்கு கூட அதுதான் அர்த்தம். அது என்னன்னு தெரியாது, ஆனா அது அந்த மாதிரி இந்த டவுனை சுத்தி இருக்கிற இந்த 13 பில்லரையும் நம்ம ஒரு இடத்துல சுத்தி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லக்கொள்ளவே ஹேண்ட்லூன் புரிஞ்சுக்கிறாரு, என்ன நீங்க அதை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றீங்களான்னு. ஸோ அதுக்கப்புறம் மேப்ல ஒரு கைவிடப்பட்ட ஒரு வீட்டை ஒன்று காட்டுறாரு. ஏன்னா இந்த வீட்டை போன எபிசோடோட எண்ணில் அந்த 13 பில்லர் எங்க இருக்குதுன்னு கேட்கும்போது அந்த டேனியல் தானே டோர் ஓபன் பண்ணிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் வீட்டை காமிச்சிருப்பான். ஸோ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு கிணறு வழியா நீங்க போனீங்க அப்படின்னா அந்த 13 பில்லரும் எங்க இருக்குங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியும். நாளைக்கு காலையிலே ஒரு சின்ன டீமை ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்க தான் போய் அதை எடுத்துட்டு வரணும், ரஷ்யா கூட இருக்கிற நம்மளோட இந்த கோல்டு வார முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இதே டைம்ல தான் நீ பெருசா நான் பெருசான ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பனிப்போர் வேற நடந்துகிட்டு இருக்கும். ஆனா இதையெல்லாம் கேட்டு நம்ம மேஜர் ஹேண்ட்லூனுக்கு கடுப்பு. யோ இவ்வளோ பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னா எதுக்கே என் ஃபேமிலியை இந்த ஊருக்கு வர வரைக்கும் நீ பொத்திக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டா, யோ நான் உனக்கு என்ன சொன்னேன், மிலிட்டரி பேஸ்லேயே தான் உன் ஃபேமிலி தங்க வச்சுக்க சொன்னேன். மிலிட்டரி பேஸ் வந்து டவுன் விட்டு கொஞ்சம் வெளியில இருக்குது, ஆனா நீயே தானே வம்படியா ஊருக்குள்ளேயே போய் உன் ஃபேமிலியை தங்க வச்சேன்னு கேட்கும்போது என் தப்பு தான் சொல்லிட்டு ஹேண்ட்லூன் மொதல் வேலையை ஃபேமிலியை கூட்டு வரக்காக கிளம்புறாரு. இங்கே மேட்டியை பார்த்தானுமே பசங்க உனக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு, சரி என்ன நடந்துச்சு, ஏன் இந்த குளத்தில் வந்திருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை என்னமோ ஒன்று என்னை தூக்கிட்டு போச்சு, ட்ரைனேஜில் என்னை வச்சிருந்தது, அது என்னன்னு தெரியல, அது எங்களை அட்டாக் பண்ணல, ரொம்ப நாளாக எங்களை அங்கேயே தான் வச்சிருந்ததுன்னு சொன்னான். என்ன அது உன்னை பயமுறுத்த ட்ரை பண்ணிச்சான்னு வில் கேட்பானா, மேட்டியும் ஆமான்னு சொல்லுவான். ஸோ வில்லோட தியரி கரெக்டுங்கிற மாதிரி அவன் முடிவு பண்ணிக்க. சரி எப்படி தான் தப்பிச்சானா, அந்த பென்னி வைஸுங்கிறது நைட் டைமில் தான் சாப்பிடுமாமா, நைட் டைமில் தான் வேட்டையாடுமாமா, காலையில் நேரத்தில் ஃபுல்லாமே அது தூங்கிக்கிட்டு தான் இருக்கும், அதனால தான் என்னால் அதுக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடிஞ்சிச்சு அப்படின்னா. டெட்டு ஃபில்லோட தங்கச்சின்னு சொல்லி இவங்களுக்கு இது நீ அங்கே பார்த்தியே அப்படின்னு லில்லி கேட்பாளா. அண்ட் மேட்டி பார்த்துருக்கானமா, இன்னும் சொல்ல போனா அவங்க 3 பேர் அங்கே தான் இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி டெட்டோட மண்டையை உடைச்சு தான் கண்ணு முன்னாடி அவனோட மூளையை எடுத்து சாப்பிட்டதாகவும் ஃபில்லோட தங்கச்சியோட கையெல்லாம் உடைச்சு அதுக்கப்புறம் சம்திங் என்னமோ பண்ண ஆரம்பிச்சான். நான் அதை பார்க்கல, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மேல அவளோட அலறல் சத்தமும் நின்றுச்சு. ஆனா ஃபில் உயிரோட தான் இருக்கிறான்.
இல்லால நகர முடியாது, எதுவும் பண்ண முடியாது, பேசக்கூட முடியல. ஆனா அவன் உயிரோட இருக்கிறான். அது மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எப்படியாவது நாம அவன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லக்குள்ள, பசங்க எல்லாரும் அப்படின்னா வா கண்டிப்பா போலீஸ் கிட்ட இந்த மேட்டர போய் சொல்லுவோன்னு கேக்குறாங்க. ஆனா போலீஸ்ன்னு சொன்னோனமே மேட்டில பயங்கரமா பயப்படுறான். இல்ல இல்ல போலீஸ் கிட்ட போகக்கூடாது. இல்ல இல்ல போலீஸ் கிட்ட எல்லாம் போகக்கூடாது. நம்ம 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 மட்டும் தான் இத வந்து டீல் பண்ணணும். போலீஸ்லாம் யாரும் வரக்கூடாது. நீங்க வரலைனாலும் பரவாயில்ல. இப்ப நான் எப்படி தப்பிச்சு வந்தனோ அதே மாதிரி என்னால போயிட்டு திருப்பியுமே வர முடியும்னு சொல்ல, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற இதே நேரத்துல அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க எல்லாரும் ஒரு குரூப் மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாங்க. வேற என்ன, இந்த 27 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியில வந்து இந்த பென்னி வாய்ஸ்ங்கிற இந்த மான்ஸ்டர் இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருக்குல்ல, இது ரிலேட்டடா தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரீசெண்டா இப்போ நிறைய குழந்தைகள் காணாம போயிருக்காங்க. அதிகபட்ச வயசுங்கிறது 16, குறைஞ்சபட்ச வயசுங்கிறது 5. அது மட்டும் இல்லாம அந்த பென்னி வாய்ஸ் வெளியில வந்துருச்சு அப்படின்னாலே அதோட எஃபெக்டால ஊர்ல இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுவாங்களாமா. நார்மலா இருக்கிறதோடவுமே அவங்களோட பிஹேவியர் அப்படிங்கிறது ரொம்ப மூர்க்கத்தனமா இருக்கும். அவங்க நடந்துக்கிற விதங்கிறது. அங்க ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, இப்போதைக்கு ஒவ்வொரு குழந்தையா 2 குழந்தையா காணாம போயிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் இப்போதான் ஆரம்பிச்சு கொஞ்சம் அதோட எண்டு நோக்கி போயிட்டு இருக்குது. இதோட முடிவுங்கிறது இந்த டவுன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்திட்டு தான் இதோட எண்டுங்கிறது இருக்கும். அந்த எண்டு, அந்த மிகப்பெரிய அழிவுங்கிறது நடந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த 27 வருஷத்துக்கு அது அமைதியா தூங்க போயிடும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ உள்ள ஒரு பையன் இன்டர்ஃபர் பண்ணிட்டு இப்படி டேனியெல்லாம் மிலிட்டரி தூக்கிட்டு போயிட்டாங்கிற மேட்டர் சொல்றான். இங்க ராணியோட அப்பா இருக்கிறான்ல, சோ அவனை ஸ்டேஷன்ல இருந்து பிரிசனுக்கு கொண்டு போறதுக்காக வண்டியில ஏத்த போவாங்க. அந்த இடத்துல ராணியோட அப்பா யாரை கொலை பண்ணதா சொன்னாங்களோ அங்க இருக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரும் பயங்கர கான்ல நின்று கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஈவன் வில்லோட அம்மாவுமே அந்த ஆளை பாக்குறதுக்காக அங்க வந்துருக்க. அப்ப நடுவுல ஒருத்தர்லாம் ஆல்மோஸ்ட் அந்த ஆளை ஷூட் பண்றதுக்கே வந்துருவாங்க. எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல போலீஸ் எல்லாம் காப்பாத்த. இந்த கலவரத்துல ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற ஒரு ஆபீசர் வில்லத்தனமா நம்ம வில்லோட அம்மாவை பார்த்து சிரிக்க, கட் பண்ணா வீட்டுக்கு வந்தவங்களுமே ராணியோட அப்பாவை இப்ப வெளியில கூட்டிட்டு வரதுக்காக அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆர்கனைசேஷனை சம்பந்தப்பட்டவங்களாம் கான்டாக்ட் பண்ணிட்டு, என்னப்பா பேப்பர் ஒர்க்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்களா. அப்ப கரெக்டா நம்ம மேஜர் ஹேண்ட்லூன் வராரு. இப்போ நான் உங்ககிட்ட பகிரங்கமா ஒரு மேட்டரை சொல்ல போறேன். அதை கேட்கறதுக்கு சுத்த முட்டாள்தனமா இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல கேளு அப்படின்னு அவர் ஆரம்பிக்க, இந்த நேட்டிவ் அமெரிக்கன் பார்ட்டி ரோஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க நம்ம ஜெனரல் ஸ்ட்ராவை வந்து மீட் பண்ணிட்டு, என் சொந்தக்கார பையன் அந்த டேனியல பிடிச்சி வச்சிருக்கீங்களாமா, என்ன காரணத்துக்காக பிடிச்சி வச்சிருக்கீங்க, மரியாதை அவனை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சண்டைக்கு வந்தா, இப்போதைக்கு நேட்டிவ் இந்தியன்ஸை பகச்சிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்ச ஜெனரல் ஸ்ட்ராவும் பார்ஷியலா சில உண்மைகளை சொல்றாரு. இவரு இப்ப அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆபீசர், ஒரு மிலிட்டரி ஆளு. அப்படின்னா என்ன அர்த்தம், தாய் நாட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா, ஒரு மைண்ட் செட் வந்து இந்த மாதிரியான நபர்களுக்கு இருக்கும். வேற சில நாட்டை சேர்ந்தவங்க கிட்ட இருந்து என் தாய் நாட்டை நான் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா என் நாட்டுக்குள்ள விண்வெளியை சேர்ந்த ஒரு மிருகம் அப்படிங்கறத சுத்திக்கிட்டு இருக்குது. அது இந்த டவுன்ல இருக்கிற மக்களை வேட்டையாடுங்கும் போது என் நாட்டுக்குள்ளேயே ஒரு கேன்சர் மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயத்தை தான் நான் புடுங்கணும். 45 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல அந்த பென்னி வைஸ் கிட்ட இருந்து இந்த ஜெனரல் ஸ்ட்ராவை இந்த பாட்டிமா தானே காப்பாத்தி இருந்திருப்பாங்க, ரோஸ் தானே காப்பாத்தி இருந்திருப்பாங்க. அப்போவே இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க போல. அதையெல்லாம் சொல்லி காட்டிட்டு இவ்வளவு வருஷமா இதை வேட்டையாடுறத உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா இதை நாம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள ரோஸால அதை சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஹே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்ன நீ அதை போய் கண்ட்ரோல் பண்ண போறியா, நடக்கிறத பேசுடா. அது மட்டும் உன்னோட முகத்துக்கிட்ட வந்து அதோட மூச்சு காத்து மட்டும் உன் கழுத்துல பட்டுச்சுன்னு வையன், அந்த ஒரே ஒரு உணர்வு போதும். இந்த டவுன்ல நீங்க என்ன பிளான் பண்ணி வந்திருக்கீங்களோ அந்த எல்லா பிளானையும் மூட்டை கட்டிட்டு இங்கிருந்து போயிட்டே இருப்பீங்கன்னு சொல்லக்குள்ள, நீ சொல்றது என்னமோ உண்மைதான், ஆனா அதை தோக்கடிக்கிறதுக்கான ஒரு வழி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. டேனியல் அந்த உண்மை எங்க கிட்ட சொல்லிட்டான். அந்த 13 பில்லர் அதை எப்படி நாங்க போய் எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லும் போது அந்த பாட்டிமாக்கே ஷாக்கு தான். எப்படி பார்த்தாலும் டேனியலையும் இவனுங்க கூட்டிட்டு போவானுங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட இந்த ரோஸும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு கபோர்டை ஓபன் பண்ணி அதுக்குள்ள ஒரு சேஃப்குள்ள ரொம்ப பத்திரமா அந்த நட்சத்திரத்தோட ஒரு துண்டை இவங்க பத்திரமா வச்சிருந்திருப்பாங்க. அவங்களோட முன்னோர்கள் முதல்ல அந்த நட்சத்திரத்துல இருந்து ஒரு துண்டை எடுத்து வந்திருப்பாங்கல்ல, அதுதான் இது. அதை எடுத்துக்கிட்டு நேரா டேனியலை மீட் பண்றதுக்காக வரும்போது டேனியலும் அவங்கள முதல்ல கட்டி பிடிச்சிட்டு, இங்க பாருங்க, நானா வாயை திறந்து அவங்க கிட்ட எந்த ஒரு உண்மையும் சொல்லல, அவங்களா சம்திங் என்னமோ என்ன பண்ணிருக்கானுங்க, ஏதோ என்னோட மைண்டுக்குள்ள போய் என்னோட மெமரியை ஆக்சஸ் பண்ற மாதிரி பண்ணனாங்கன்னு சொல்லும் போது அவங்களும் சர்ற பதறாத, இந்த ஒரு வெப்பனை நீ கூடயே வச்சுக்கோ, இந்த வெப்பன் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவங்க எதை தேடுறாங்களோ அதுக்கு நீ உதவிகரமா இருப்ப அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கிற மாதிரி அதை அவங்க கையில கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு சம்மதம் இல்லாம சொல்றாங்கன்னா, பக்கத்தில் நின்னுகிட்டு நம்ம கர்னல் இதெல்லாம் கேட்டுக்கிடுகிறாரா, சோ ஆகையால் சும்மா சில விஷயங்களை அப்படியே ஜெனரலா சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு கடைசியா உன்னை கட்டி பிடிச்சிட்டு அங்க இருந்து போகும்போது அந்த வெப்பனை நீ உன் கிட்டேயே வச்சுக்கோ, அப்பதான் அது உன்னை அட்டாக் பண்ண வராதுன்னு சொல்லிட்டு போறாங்க. விச் மீன்ஸ் அதை வச்சு நீ சண்டை போடலாம் சொல்லி கொடுக்கல, ரேதர் எப்படியோ நாளைக்கு உன்னை கூட கூட்டிட்டு போவானுங்க, ஆனா இதை நீ கையில வச்சிருந்தீங்கன்னா அது உன்னை அட்டாக் பண்ண வராது, நீ சேஃபா இருக்கலாம் தான் கொடுத்துருப்பாங்க. மேஜர் ஹேண்ட்லூன் அவரோட ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டு மிலிட்டரி பேஸுக்கு சேஃபா வந்துட்டாரா,
இருந்தாலும் வில்லுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸுங்களா டவுனுக்குள்ள தானே இருக்கிறானுங்க. ஐயையோ! அவனுக்கு நம்மளோட உதவி தேவைப்படுது. இப்போதானே பெருசா ஏதோ ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குங்கிற மாரி சரியான குழப்பத்துல இருப்பான். இங்க லில்லி அந்த சிஸ்டர் இருப்பாங்கல்ல, அவளுக்கு அடிக்கடி அட்வைஸ் குடுக்குறவங்க. அவள போய் மீட் பண்ணும்போது அப்ப அந்த சிஸ்டருக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒருத்தன் இருக்கிறான். சரியான தண்ணி வண்டியா இருப்பான் போல. ஏய் சோறாக்கி வைடிங்கிற மாரி பேசிட்டு போவானா. லில்லியுமே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. அப்போ காணாம போன மேட்டி அப்படிங்கிற பையன் திருப்பி வந்திருக்கான். ஆனா காணாம போன ஃபில் அப்படிங்கிற பையன் அவனுமே இங்க ஏதோ ட்ரைனேஜுக்குள்ள தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னான். நாங்க போய் அவனை காப்பாத்துட்டுமா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கக்குள்ள அந்த சிஸ்டர் லைட்டா பயந்துடுறாங்க. இங்க பாரு, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓகே தான், ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறது ஓகே தான், இருந்தாலும் வேற ஒருத்தருக்காக நீ உன்னோட உயிரை இழக்கிறதுங்கிறதெல்லாம் அவ்வளோ ஒர்த்தில் விட்டுருன்னு சொல்லுவாங்க. வெள்ளமே இப்போ அவனோட புது வீட்டில் தானே இருக்கிறான், இருந்தாலும் அங்கேயே இருக்க முடியல. ஆமா நான் வேணா வெளியில போய் அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வரட்டான்னு சொல்லி கிளம்பலான்னு இருக்கேன். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான் போறாங்கன்னு. அப்பா வீட்டுக்கு வரக்கு முன்னாடி வந்துடுறா தங்கன்னு அனுப்பிவிட. அப்ப எதர்ச்சியா டிவியை பார்க்கும்போது டிவி நியூஸ்ல இப்போ நம்ம ஸ்டேஷன்ல இருந்து பிரிசனர்ஸ் எல்லாரையும் வேற ஒரு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த ஒரு வேனுங்கிறது ஆக்சிடென்ட் ஆயிருக்காமா. ஆனா அந்த வேன்ல ஒரே ஒரு நபர் மட்டும் தப்பிச்சிருந்திருக்கான். அது ராணியோட அப்பா. இங்க மிலிட்டரி ஆளுங்களுமே அந்த 13 பில்லரை எடுத்துட்டு வரணும்னு அந்த பழைய வீட்டை ஒரு சுத்து போடுறானுங்களா. இங்க நம்ம பசங்களோட அட்டியில லில்லி புள்ள மார்ஜியுமே இவங்க கேங்ல சேர்த்துக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்திருப்பான். ஃபில்லுங்கிற பையன் அங்க ட்ரைனேஜ்ல உயிரோட தான் இருக்கிறான்னு மேட்டி சொல்லியிருப்பான்ல, அவனை போய் ரெஸ்கியூ பண்ணலாங்கிறது லில்லியோட ஐடியா. யாருக்குமே அதுல விருப்பம் இல்லை, இருந்தாலும் ராணியோட அப்பாவை காப்பாத்துறதுக்கு இது ஒரு நல்ல வழின்னு சொல்லுவா. ஏன்னா ஃபில்லோட தங்கச்சி அதுக்கப்புறம் டெட் இவங்க 3 பேரையும் கொலை பண்ணிட்டதா சொல்லி தானே ராணியோட அப்பாவை ஜெயில போட்டிருக்காங்க. மேபி ஃபில்ல நம்மளால உயிரோட கூட்டிட்டு வர முடிஞ்சிச்சுன்னா அவன் இந்த விஷயத்தெல்லாம் போலீஸ் கிட்ட சொன்னானா கண்டிப்பா ராணியோட அப்பாவை ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல. ஆனா அதுக்கு நம்ம அவனை கூட்டிட்டு வரணுமே, அது எங்கேயாவது நம்மள முழுகிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ரிச் பயப்பட அப்பதான் அவங்க அம்மா கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து அந்த மாத்திரையை காட்டுறா. இதை நம்ம போட்டுக்குவோம், ஏன்னா வில் சொல்லியிருந்தான்ல அது நம்மள பயமுறுத்தி தான் கொலை பண்ணுதுன்னு. அப்படின்னா இதை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லும் போது இருந்தாலும் அதை இது சாப்பிட்டு நமக்கு இது ஃபிளாட் ஆயிட்டா என்ன பண்றதுன்னு கேட்க அதுக்கு மாத்திரையை இவ்வளவு நாளா எடுத்துக்கிட்டு லில்லியோட அம்மா உயிரோட தானே இருக்கிறா, நமக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லுவாளா. ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வில் பையன் லேட்டா என்ட்ரி கொடுக்குறானா. எல்லாரும் இவனை ஒரு மாதிரி பாக்குறத பார்த்துட்டு ஏன்பா ஏதாவது உங்களோட உணர்ச்சி மிக்க ஸ்பீச்சுக்கு ஏதாவது மிஸ் பண்ணிட்டுனா அப்படின்னு தெரிதுன்னு பார்ப்பான். பேரலா மிலிட்டரி ஆளுங்க எல்லாருமே அந்த பழைய வீட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கிணத்து வழியா இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன குரூப் மட்டும் தான் போயிருக்கும். அதுல ரொம்ப முக்கியமா நம்ம மேஜர் ஹான்லூன் அதுக்கப்புறம் ஹாலரூன் சொல்லி இவங்க 2 பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டேனியல்ங்கிறவன் அந்த டேனியல் கிட்ட ரோஸ் கொடுத்த அந்த ஒரு வெப்பனும் இருக்கும். உள்ள போகும்போதே நடக்கிறது எதையும் நம்பிடாதீங்கல்ல, எல்லாமே உண்மையா இருக்குங்கிற அவசியம் கிடையாது, அது உங்களை ஏமாத்துறதுக்காக இன்னா வேணாலும் பண்ணுங்கிற மாதிரி எல்லார்ட்டையுமே சொல்லி தான் அனுப்பிவிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அந்த இட்டோட பென்னி வைஸோட முதல் டார்கெட்டே நம்ம ஹாலரூனா தான் இருக்கும். ட்ரைனேஜ்ல நடந்து வந்துகிட்டு இருந்தவர் திடீர்னு ஏதோ ஒரு தண்ணி தொட்டியில விழுகிற மாதிரியும் சரிடான்ட்டு மேல வெளிச்சம் தெரியுதுன்னு அங்க நீந்தி வந்தா டக்குன்னு ஏதோ ஒரு பாத் டப்ல இருப்பாரு. அந்த பாத் டப்ல இருந்து அடிச்சு பிடிச்சி கீழே விழுந்தா அவங்க பாட்டியுமே வந்துட்டு அவன் பக்கத்துல நின்று பயப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏண்டான்னு பார்த்தா நம்ம ஹாலரூனோட தாத்தா பயங்கர ஒரு அபியூசிவான ஒருத்தரா இருந்திருக்காரு போல. இப்ப கூட அவனை அடிக்கிறதுக்கு வர மாதிரி தெரியும். ஹாலரூன் அங்க தண்ணியில இறங்கும் போதா காணாம போயிருந்திருப்பாரா. எங்கடா போனங்கிற மாதிரி கூட அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்க. அப்ப திடீர்னு அங்க இருக்கிற ஒரு டனல் வழியா ஏதோ ஒண்ணு வந்து அவங்கள பயமுறுத்துது. இதே டைம்ல தான் நம்ம பசங்களுமே அந்த ட்ரைனேஜோட எண்டுக்கு வந்திருப்பாங்க. சோ இப்போதைக்கு ஃபில்ல போய் நம்ம கூட்டிட்டு வருவோன்ட்டு பயப்படாம இருக்கணும்ல, அதனால லில்லி கொண்டு வந்து அந்த ட்ரக்ஸ் எல்லாருமே எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இங்க டேனியல் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு இருந்திருப்பான் போல. கூடவே தான் அந்த கர்னலுமே வந்திருப்பாரு. இந்த இடத்துல தான் பில்லர் இருக்குது அந்த டேனியல் சொல்லக்குள்ள கர்னல் கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஹாலரூனை கூப்பிட்டா பின்னாடி தான் ஹாலரூன் வரல. இதுதான்டா வாய்ப்புன்னு நம்ம டேனியல் அங்கிருந்து எஸ்கேப் ஆகும்போது இவங்களும் ஷூட் பண்ணிட்டே பின்னாடியே வராங்க. இங்க ஹாலரூனோட மெமரியில அவங்க தாத்தா கையில ஏதோ ஒரு இரும்பு பொட்டி ஒன்று எட்டு வந்திருப்பாரா. இந்த பொட்டியை நீ நீக்குங்கிற மாதிரி ஹாலரூனை வந்து மிரட்டிக்கிட்டு இருப்பான். இதை நீ நீக்கலைனா உன்னை என்ன பண்ணுவ பாருன்னு அவங்க பாட்டி மாவை ஷூட் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு கமான் இதை நீக்குங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் ஆக்சுவலான மெமரியானு தெரியல. ஆனா அந்த தாத்தாங்கிறவரு நம்ம ஹாலரூனோட தாத்தா கிடையாது, அது பென்னி வைஸ் தான். ஹாலரூன் சின்ன வயசுல இருந்தே தன்னோட தாத்தாவால மனதளவுல அதிகமா காயப்பட்டிருந்திருப்பாரு. அந்த வலிகள் அந்த பழைய நினைவுகள் அது எல்லாத்தையுமே ஒரு பொட்டி மாதிரி அவரோட மனசுல ஸ்டோர் பண்ணி ஆழமா போச்சுட்டாரு போல. இந்த ஒரு பென்னி வைஸ்ங்கிறது மத்தவங்களோட பயத்தை தானே பயன்படுத்திக்கும். அதனால ஹாலரூனோட ஆள் மனசுல இருக்கிற இந்த பழைய கெட்ட நினைவுகள் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்து அவனை பயமுறுத்துறதுக்காக முயற்சி பண்ணுது.
அதுவே நம்ம பசங்க இப்போ போதை மாத்திரை எடுத்துக்கிட்டு இவனுங்க பாட்டுக்கு வந்துருப்பானுங்களா, என்ன மாமே உலகமே தலைகீழா ஃபீல் ஆகுதுன்னு ஒரு மாதிரி கொலன்னு வந்துகிட்டு இருப்பானுங்க. எல்லாரும் ஒவ்வொரு மாத்திரையை தான் எடுத்துருப்பானுங்க. இருந்தாலும் அது அடல்ட்ஸ் போடுறதாச்சே, குழந்தைங்களுக்கு போட்டா அதனால தான் அப்படி கொலன்னு வந்துட்டு இருப்பானுங்க. அந்த முன்னாடி போய்கிட்டு இருந்தா டேனியல் கர்னல் அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் பின்னாடி மேஜர் ஹான்லோனும் அவரோட ஃப்ரெண்டான அந்த கேப்டன் ரூசோவும் வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹான்லோனுக்கு அவரோட ஒய்ஃப் அங்க வர மாதிரி இருக்கும். புள்ள நீங்க என்ன பண்றேன்னு சொல்லி நம்ம ஹான்லோன் ஷாக் ஆகிட்டு இருந்தா ரூசோவுக்கு ஒண்ணுமே புரியல. டே யாருக்குடா பேசிட்டு இருக்கிற, அங்க முன்னாடி யாருமே இல்லடான்னு சொல்லி இந்த ரூசோ பயங்கரமா பயப்படும் போது நம்ம மேஜர் ஹான்லோனுக்கு ஓகே புரிஞ்சிருச்சு. அவங்க சொன்ன மாதிரி அந்த மான்ஸ்டர் நம்ம மேல இல்யூஷனை ட்ரை பண்ணது போல, இதுக்கெல்லாம் ஏமாறக்கூடாதுங்கும் போது ஹான்லோட ஒய்ஃப் ஒரு மாதிரி மான்ஸ்டர் மாதிரி மாறிட்டு இவர் அட்டாக் பண்றதுக்காக வர நெத்திலே ஷூட் பண்ணி காலி பண்றாரு. ஏன்னா மேஜர் ஹான்லோனுக்கு பயனா என்னன்னே தெரியாது. அதனால தான் யோசிச்சு அவரால் முடிவெடுக்க முடியுது. எமோஷனலா அவர் ரியாக்ட் பண்ணல. தன்னோட ஒய்ஃப் மாதிரி இருந்த அந்த பாடியுமே ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிச்சுட்டு டக்குனு அங்கிருந்து எஸ்கேப் ஆக விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹான்லோனுமே ரூசோ கிட்ட இங்க பாரு, உன்னோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி அந்த மான்ஸ்டரை உருவெடுத்து வரக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இல்யூஷனுக்குலாம் நீ ஏமாந்துராத. எது முன்னாடி வந்தாலும் சரி உன்னை எமோஷனல் ஆக்குற மாதிரி இருந்துச்சுன்னா முடிச்சுட்டுருன்னு சொல்றாரு. இங்க நம்ம பசங்களுமே அப்படியே கொலன்னு இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி ஒரு இன்டர்செக்ஷனுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல இருந்து ஏகப்பட்ட வழிகள் பிரியுது. இருந்தாலும் மெயினான அந்த ஒரு பிரான்ச்சுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கா. என்னடா இதுக்கு மேல எங்க போறதுன்னு யோசிக்க சடனா ஃபில்லோட தங்கச்சி இருக்கிறாள். அவளோட பாடியோ தண்ணிக்குள்ள பார்த்து பயங்கரமா பயந்து போக ஹெட்டோட பாடியும் அங்கதான் இருக்கும். ஈவன் ஃபில்லோட பாடியும் அங்கதான் இருக்கும். ஃபில் செத்துட்டானா அப்படின்னா உயிரோட இருக்கிறான்னு சொன்னானேன்னு எல்லாரும் மேட்டியை பார்த்தா மேட்டி ஜாலியாக அங்கே இருக்கிற ஒரு கம்பியை பிடிச்சிக்கிட்டு சுற்றி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். அவன் மண்டையில் பயங்கரமாக காயப்பட்ட மாதிரி இருக்க சுற்றிக்கிட்டே இருந்தவன் அப்படியே அந்த பெனி வைஸாக மாறி நிற்கிறான். எஸ், இவ்வளோ நேரம் மேட்டியாக இருந்ததே அந்த பெனி வைஸ் தான். பசங்களா சாருக்கு தயாரான கொடூரமாக அதோட மூஞ்சி வச்சிருந்திருக்க பசங்களாரும் அலறி அடிச்சு அங்கிருந்து ஓடி வந்துகிட்டு இருப்பாங்க. மேஜர் ஹான்லோனும் கேப்டன் ரூசோவும் அதே வழியில தானே வருவாங்க. அப்போ யாரோ கத்துற மாதிரியான சத்தம் கேட்குமா. ஓகே, திருப்பி அது நம்மளை ஏமாத்த பார்க்குது போலையான்னு மேஜர் ஹான்லோன் ஷூட் பண்றதுக்காக தயாரா இருக்க கரெக்டா வில் தான் ஆப்போசிட்ல வருவான். ஓகே, மறுபடியும் போன தடவை என்னோட ஒய்ஃபோட உருவத்துல வந்த மாதிரி பையனோட உருவத்துல வந்து ஏமாத்த பாக்குதோன்னு அவனை ஷூட் பண்ண போகும்போது அது உண்மையான வில்லா இருக்கும். இந்த தடவை நம்ம கேப்டன் ரூசோவால அங்க நிக்கிற அந்த பையனை பார்க்க முடியுது. யோ எங்கேயாவது கொண்டு தொலைச்சிராயான்னு மேஜர் ஹான்லோன் ஷூட் பண்ணும்போது அந்த புல்லட் அடிய அவர் வாங்கிக்க விட்டுறாத கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போய் காப்பாத்திரலாம் அப்படின்னு மேஜர் ஹான்லோன் சொல்லிட்டே இருந்தாலும் அவருக்கு புரிஞ்சிருச்சு தான் பாடி தாங்காதுன்னு. எனக்காகவும் சேர்த்து அந்த மான்ஸ்டரை நீ விட்டுறாதரா அப்படின்னு சொல்லி அவரோட உயிர் அதே இடத்துல பெரிய பசங்க ஓடி வந்த வழியில தான் அந்த பெனி வாய்ஸ் கத்துற மாதிரி சத்தம் கேட்குமா. உடனே பசங்க எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு ரூசோட பாடியையும் தூக்கிக்கிட்டு உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா பயத்துல அப்படி பசங்க எல்லாரும் ஓடி வந்ததுல லில்லியை தொலைச்சிருப்பாங்க போல. லில்லி தனியா இங்கே வந்து மாட்டிருந்திருக்கா. யாருக்கிட்ட, கிளவுன் மாமா கிட்டங்கிற மாதிரி பென்னி வாய்ஸ் சிரிச்சுக்கிட்டே சரியான பயத்துல இருக்கிற லில்லிய ருசிச்சிட வேண்டியதான்னு அதோட கோரப்பல்ல வச்சுக்கிட்டு அவளை ஆல்மோஸ்ட் கடிக்கலான்னு வரும்போது சடனா அதை நின்னுட்டு கீழே எதையோ பார்த்து அப்படியே அங்கிருந்து எஸ் ஆயிருமா. இதை பார்த்து தான் அதை ஓடிச்சான்னு லில்லி கையில எடுக்கிற. எஸ், அது அந்த டேகரா தான் இருக்கும். அந்த டேனியல் பையன் மான்ஸ்டர் நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு ஒரு இடத்துல வச்சுட்டு போயிருக்கான் போல. இப்போ அது லில்லியோட கையில இருக்க. இங்க லில்லிக்கு அடிக்கடி ஹெல்ப் பண்ற அந்த நர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட காரை வந்து எடுக்கிறாங்களா. பார்த்தா காருக்குள்ள நம்ம ராணியோட அப்பா இருக்கிறாப்புல. அப்படியே காரை கொண்டு வந்து காட்டுக்குள்ள நிறுத்தும் போது தான் தெரிய வருது இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் லவ் ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு நைட்டு இந்த ஆள் கொலை பண்ணல, ஏன்னா இந்த ஆள் என் கூட தான் இருந்திருக்கான்னு இந்த நர்ஸுக்கு தெரியுமில்ல. அதனால வேற வழி இல்ல, நான் ஊருக்கு வெளியில உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அப்படின்லாம் கேட்கும்போது இல்ல அதெல்லாம் தேவை கிடையாது. இப்போதைக்கு இந்த பிரச்சனையில இருந்து என்ன வெளியில கொண்டு வரக்கு ஒரே ஒரு ஆளால மட்டும்தான் முடியும். வேற யாரு, நம்ம வில்லோட அம்மாவை பத்தி தான் அவர் சொல்றாரு. அடுத்த சீன்லயே அந்த சிஸ்டர் நேரா போய் நம்ம மேஜர் ஹான்லோனோட ஒய்ஃபை மீட் பண்ண. இங்க மேஜர் ஹான்லோன் திருப்பி பேஸுக்கு வந்திருப்பாங்க. ரூசோ இறந்து போயிருப்பாருல, அவர் எப்படி இறந்து போனாருங்கிற விஷயத்த ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரா. அதுக்கப்புறம் நம்ம ஜெனரல் மீட் பண்றதுக்காக வராரு. வந்துட்டு இந்த மிஷன் ரிலேட்டடா தான் பேசலான்னு ஆரம்பிச்சா மேஜர் ஹான்லோன் இப்போ அதுல பேசுற நிலைமையில இல்ல. இருந்தாலும் அங்க இருந்து போற ஜெனரலை நிறுத்திட்டு சரி ஹாலரூன் உயிரோட தப்பிச்சானான்னு கேட்க இன்னும் ஹாலரூன் பேஸுக்கு வரல. இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து எப்படி அவன் தப்பிச்சு வருவான் அப்படிங்கிற ஐடியாவே எங்களுக்கு கிடையாது. பட் அப்படி யாராவது ஒருத்தரால தப்பிச்சு வர முடியும் அப்படின்னா அது கண்டிப்பா ஹாலரூனால மட்டும்தான் முடியும்னு சொல்லக்குள்ள அதே மாதிரி அந்த ட்ரைனேஜ்ல இருந்து நம்ம ஹாலரூனும் தடுமாறி வெளியில வராரு. ஆனா அவரோட ஆள் மனசுல புதஞ்சு கிடந்த அந்த நினைவுகள் எல்லாமே வெளியில வந்து ஒரு மாதிரி முகமே வாடி போயிருந்திருக்கும். ஆனா அதை விடவுமே அவருக்கு பெரிய அதிர்ச்சி தர வைக்கிற விதமா அங்க காட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் நடந்து போக திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அது இறந்து போன ரூசோவா இருக்கும். பாக்குறதுக்கே ஏதோ ஜாம்பி மாதிரி இருப்பான், ஆனா அது ஜாம்பி கிடையாது, ரூசோவோட ஆன்மாவா இருக்கும். எஸ், இப்ப நம்ம ஹாலரூனால ஆன்மாக்களையும் பார்க்க முடியற மாதிரி தெரிய அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பிளஸ் அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.